பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி. இமாச்சல் பிரதேசத்தின் லகுல்பிட்டி மாவட்டத்தின் கசா நகரில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிம்லாவை நோக்கி டொயோட்டா யுனோவா கிறிஸ்டா கார் ஒன்று புறப்பட்டது. NH5 கஷாங்நலா என்கிற இடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருந்த அந்த கார் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி வற்றாத ஜீவ நதியான சட்லஜ் நதிக்குள் பாய்ந்தது. இமாச்சல் பிரதேசத்தில் நடந்த விபத்து அடுத்த சில நிமிடங்களில் தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்களில் அலறத் தொடங்கியது. காரணம், அந்த காருக்குள் பயணித்தது சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி. அப்பா சைதை துரைசாமிக்கு அரசியல் போல மகன் வெற்றி துரைசாமிக்கு திரைத்துறை மேல் தீராத காதல். அவருடைய எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவான என்றாவது ஒரு நாள் திரைப்படம் இதுவரை பல்வேறு திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டுள்ளது. 43 விருதுகளையும் குவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்ற வெற்றி துரைசாமியின் கார் எதிர்பாராத விபத்தில் சிக்கி குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விபத்தில் காரை ஓட்டிய தஞ்சீவ் என்கிற நபர் காரோடு சேர்ந்து நதியில் மூழ்கி உயிரிழந்துவிட, வெற்றியின் உதவியாளர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் வெற்றி துரைசாமியின் நிலை என்ன என்பது 4 நாட்களாகியும் கேள்விக்குறியாக உள்ளது. சைதை துரைசாமியின் குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மகனை பற்றிய துப்பு கொடுத்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சைதை துரைசாமி அறிவித்த பிறகும் வெற்றி துரைசாமியின் செல்போனை கண்டுபிடித்ததை தவிர வேறு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. போதா குறைக்கு சட்லஜ் ஆற்றில் மிதந்து வந்த மனித மூளை போன்ற உடல்பாகம் ஒன்று சைதை துரைசாமி குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்துள்ளது. இதனால் இன்று சைதை துரைசாமியின் ஒட்டுமொத்த குடும்பமும் இமாச்சலுக்கு சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். நதி செல்லும் வழியில் ட்ரோன்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடந்து வரும் நிலையில் இன்று இந்திய கடற்படையைச் சேர்ந்த நீச்சல் வீரர்களும் களத்தில் இறங்குகின்றனர்.